வணக்க தேவ பிள்ளைகளே, இயேசுபா செய்த அற்புதங்கள் பார்ட் 4. இதில் நம்ம அந்த தாகூர் ஹாஸ்பிட்டல் நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த டைம் என்னென்னா நான் ஒர்க்லாம் முடிச்சுட்டு நைட்டுக்கு என்ன பண்ணணுன்னா திட்டத்தட்ட பொங்கல் வந்துச்சு. அப்போது பொங்கல் வந்தப்போ எங்கள் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், இல்லை என்னால் வர முடியாதுப்பா, ஆக்சுவலாக நாங்கள் போகிறதா பிளானு. நானே தங்கச்சியெல்லாம் போகலான்னு பிளான்லாம் பண்ணிட்டோம். எங்கள் அப்பா கிட்ட சும்மாச்சும் போய் சொல்லிவிட்டு, இல்லைப்பா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் அப்பாவோட சுச்சுவேஷன் அது அப்படின்னு என்ன ஆச்சுன்னா, எங்கள் அப்பா எங்கள் நேட்டிவ் பிளேஸ் எங்கள் ஊரில் தான் இருந்தாங்க. எங்கள் அப்பா கேரளாவில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. நான் அந்த மாதிரி சொன்னதுனால எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாரு, திடீர்னு என்ன நினச்சாங்கன்னு தெரில, அம்மா கிட்ட கூட சொல்லாமல் கொள்ளாமல் கேரளா வந்துட்டாங்க. கேரளா 2-3 டேஸ் இங்கே இருந்திருக்காங்க. 1 or 2 டேஸ் தான் இருந்திருக்காங்க. நாங்கள் என்ன பண்ணோம், கேரளா போனதுக்கு என்னால் தான் போயிட்டாங்கன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு எப்பயுமே இருக்கும். என்னாச்சுன்னா, அப்பா கேரளா போயிட்டாங்க, நான் சர்ப்ரைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்பாவுக்கு எல்லாமே, நான் எதுவுமே வாங்கினதில்லை. பட் அம்மாவுக்கு நான் ஒர்க் பண்ணி அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு பட்டு சேரீ எடுத்துட்டேன். அப்படியே இருந்துச்சு. நான் மறுநாள் ஜாபுக்கு போனேன், மார்னிங் டியூட்டி மார்னிங் போனேன். அப்போ என்னோடய ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து நான் ஃபோன் எடுத்துகிட்டு போக மாட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு. என்னோடய ஃபோன் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் செல்லுக்கு ஃபோன் வந்துச்சு. யாருன்னா எங்கள் ஹஸ்பண்ட். அப்போ எனக்கு மேரேஜ் ஆகலை. அப்போ ஃபோன் வந்துச்சு. வீட்டிலேருந்து ஃபோன் வந்துச்சா பார்த்தியா அப்படின்னு சொல்லி என்னை கேட்டாங்க. இல்லை, என் ஃபோன் ரூமில் இருக்குண்ணே. என்ன ஆச்சுன்னு சொல்லி நான் சும்மா கிண்டலுக்கு பண்ணி பேசி சிரிக்கிறேன். உனக்கு எல்லாத்துலேயுமே விளையாட்டு தான், ஃபஸ்ட்டு போயிட்டு வீட்டில் இருக்க செல் எடுத்து பாரு அப்படின்ட்டாங்க. நானும் போயிட்டு செல் எடுத்து பார்த்தா நிறைய ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. உடனே தங்கச்சி எனக்கு ஃபோன் பண்ணி, அப்பா அந்த மாதிரி கேரளாவில் மரத்துலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எப்படியாச்சும் அப்பாவை கூப்பிட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் நம்ம இங்கேயே அட்மிஷன் போட்டு எவ்வளோ செலவிடாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகிருக்கு. அதை நினச்சிருப்பேன். அழுதுட்டு அடுத்த ஃபோன் கால் வருது, அப்பா இறந்துட்டாங்கன்னு. எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலை. அப்படியே எனக்கு எப்படி சொல்கிறது, அப்பா இல்லைன்றதை எங்களால் ஏற்றுக்க முடியாது. நாங்கள் 6 பொண்ணுங்க, 2 பொண்ணுக்கு தான் மேரேஜ் ஆகிருக்கு. நாங்கள் எப்படி ரன் பண்ண போகிறோம், என் அப்பா இல்லாமல் எப்படி இந்த உலகத்தில் எப்படி சர்வே பண்ண போகிறோன்னு ஒரே பயம் எங்களுக்கு. ரொம்ப எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலை. என் தங்கச்சி, எங்கள் அக்கா, நாங்கள் எல்லாம் என் சின்ன அக்கா இங்கே கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தா சென்னையில். என்னோட பெரிய தங்கச்சி டிஃபார்ம் முடிச்சு அவளும் இங்கே ஒர்க் பண்ணிட்டு தான், நான் இங்கே சென்னையில் தான் இருந்தோம். அழுது அப்புறம் என்ன எல்லாருமே கூப்பிட்டு போயிட்டு பைக்கில் எடுத்துகிட்டு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் விட்டு என் ஃப்ரெண்டு கூட வந்தால் அங்கேருந்து நாங்கள் தாம்பரம் போயிட்டு, தாம்பரத்தில் பொங்கல் சீசன், அதாவது கரெக்டாக போகி 14th அப்போ எங்கள் கேரளாவில் இறந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து கிளம்புறோம். சரியான ரஷ்ஷு, பொங்கல் கூட்டம். ஆனாலும் ஏசப்பா அந்த டைமில் எங்களுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாருமே நான் உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் சீட்டு கிடச்சிச்சு. நானும் எங்கள் அக்காங்க எல்லோரும் மீட் பண்ணணும், அழுதுட்டு பஸ்ஸில் போயிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். எனக்கு சரியான ஃபீவர். இதனால் 14th அப்பா இங்கே இறந்து இங்கே மாச்சுரி முடித்து எங்களுக்கு நெக்ஸ்ட் டே நாங்கள் 3rd டே தான் அப்பாவை எடுத்தோம். 3rd டே நைட்டு தான். ஆமாம், 2nd டே நைட்டு அன்டைமில் வந்துட்டு அப்பா படுத்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க, படுக்க வச்சுட்டு திரும்ப எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுநாள் அன்னைக்கு 3ஆம் நாள் அப்பா இறந்து 3ஆம் நாள் தான் அப்பாவை தூக்குறாங்க. காலையில் எல்லாம் சடங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்பாவும் எடுத்துட்டாங்க. அப்பா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஃபீவர் வந்துருச்சு. என்னால் எதுவுமே பண்ண முடியல, எழுந்து நிற்க முடியல, என்னால் எதுவுமே பண்ண முடியல. ஃபீவர். நைட்டுக்கு போயிட்டு அப்பா வர நைட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு திரும்ப அப்பா இல்லைன்றது எங்களை ஏற்றுக்கவே முடியல. ஃபீவரே வந்துருச்சு. அக்கா தங்கச்சிங்க நாங்கள் எல்லாருமே கதறோம். இனிமேல் எங்களுக்கு யார் இருக்கா, யார் எங்களை காப்பாற்றுவா சொல்லுங்கள். இருக்கும் போதே இந்த உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்படி இல்லைப்போ எங்கள் அப்பா இல்லை, எங்கள் 4 பேர் நாங்கள் எப்படி என்ன பண்ணுவோம், எப்படி இருப்போம், இப்படி கூட நான் வேண்டிக்கிட்டேன். அம்மா இல்லைன்னா கூட சரி, எனக்கு அது ஒன்றும் தெரியாதே. அம்மா எதுலையுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க, அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது. என் குடும்பத்தில் மெயினே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பானா இல்லைன்றது எங்களால் இப்போது வரைக்கும் என்னால் ஏற்றுக்கவே முடியல. அப்படின்றப்போ அம்மா இப்படி யாரும் நினைக்க மாட்டாங்க. ஆனால் நான் யோசித்தேன், அம்மா இல்லைன்னா கூட இந்த இடத்துல பரவாயில்லப்பா, ஆனால் நீ இல்லைன்றது எங்களால் ஏற்றுக்கவே முடியலையேன்னு சொல்லிட்டு நாங்கள் கதறணும். அப்பா 3ஆம் நாள் எடுத்துட்டு உடனே யாராவது சிரிச்சிட்டு இருப்பாங்களா? அப்பா இந்தாண்ட போன உடனே நான் காமெடி பண்ணி எங்கள் அக்கா போய்ட்டு சிரிக்கிறேன். எனக்கு எப்படி அங்கே சிரிப்பு வந்துச்சுன்னே தெரில. 16 நாளைக்கு எங்கள் ஊரில் வெளில விட மாட்டாங்க, அப்பாலாம் இறந்ததுனால. அப்போ என்ன பண்ணிட்டேன்,
என்னால் ஃபீவர்ன்றதுனால சொல்ல மறந்துட்டேன். என்னால் ஃபீவர்ன்றதுனால தண்ணிலாம் தூக்க வேணாம், அந்த குடம்லாம் அப்பாவுக்கு செய்கிற சடங்குலாம் நான் எப்பயுமே எந்த சடங்கும் செய்ய மாட்டேன். எல்லாத்துலேயும் நான் ஒதுங்கி வந்து தான் நிற்பேன். அப்படியேப்பட்டனா எங்கள் அப்பாவுக்கே தெரியும். அப்படியேப்பட்ட நான் இறந்தனால எங்கள் அப்பாவுக்கு செய்யாமல் வேறு யாருக்கு செய்வேன்? என்னை செய்யவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனாலும் ஏசப்பாவுக்கு அது பிரியமில்லாததாக இருந்தாலும் என் அப்பாவுக்கு கடைசி காலத்தில் கடைசி நாளில் இது கூட எங்கள் அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறேன்னா எப்படின்ட்டு நான் உடம்பு முடியாமல் இருந்தாலும் எங்கள் அப்பாவோட எல்லா சடங்குமே செய்தோம். அப்பாவும் இறந்து வச்சுட்டாங்க. அப்பாவை அனுப்பியாச்சு. அந்த நாளில் எல்லோரும் சோகத்தில் இருந்தாங்க. யார் கையிலும் எந்த பணமும் கிடையாது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. யாரும் 16 நாள் காரியம் முடிஞ்சு தான் வெளியில் அனுப்புவாங்க. வெளில அனுப்பலை எங்களை. எல்லாருமே அப்படியே இருந்தோம். நான் எனக்கு எங்கேருந்து அந்த தைரியம் வந்துச்சு, எப்படி நான் யோசிச்சேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இது எல்லாம் ஏசப்பாவோட கிருபைன்னு மட்டும் எனக்கு தெரியும். 7 நாள் துக்கம் வச்சாங்க எங்கள் ஊரில். எங்கள் வீட்டில் என்னை படைச்சி முடிச்சுட்டு நான் கிளம்புறப்பா, நான் கிளம்புறேம்மா, இப்படியே இருந்தால் அப்பாவோட காரியத்துக்கெல்லாம் பணம் தேவைப்படும், என்ன பண்ணுறது, நான் போகிறேன், வேலைக்கு போகிறேன் அப்படி சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன். நான் கிளம்பினா கரெக்டாக 1 வீக். ஸோ 16 நாள் காரியம். இங்கே 7 நாள் முடிச்சுட்டு நாங்கள் போகிறேன். நைட் டியூட்டி. நான் தாகூரில் நைட் டியூட்டி பார்க்குறேன். நான் அப்படியே பார்ட் டைமாக கதிர் ஹாஸ்பிட்டலில் ஈவினிங் டியூட்டியும் பார்த்துட்டு இருந்தேன். 4 to 8 அங்கே டியூட்டி பார்த்துட்டு இங்கே 8 o'clock to 2 o'clock ஏர்லி மார்னிங் 8 o'clock வரைக்கும் நைட் டியூட்டி இப்படி தான் போயிட்டுருந்தேன். அப்போ நான் மறக்கக்கூடாத ஒரு பர்சன் யாருன்னா என் நிசி மேம் தான். அவங்க என்னோடய நர்சிங் சூப்பர்வைசர். அவங்க மூலயமா ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நான் அவங்கக்கிட்ட கேட்டேன். அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி அமௌண்ட் கேட்குறது அப்பாவனால. சிஸ்டர் மேம்கிட்ட கேட்டேன், மேம் எனக்கு வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கருமாதி வைக்கிறாங்க, அதுக்கு அமௌண்ட் இல்லை, எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு. அப்போ மேடம் சொன்னாங்க, இல்லை என்கிட்ட அமௌண்ட் இல்லை, வேணா வளையல் இருக்குது, வேணா அடகு வச்சுக்கோன்னாங்க. எனக்கு நீங்கள் எவ்வளோ பணமாக கொடுத்தாலும் பணமாக கொடுங்க, எனக்கு வளையல் வாங்கி அடகு வச்சு அதுக்கு வட்டியில் என்னால் கட்ட முடியாது மேடம்னு சொல்லிட்டேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, 15,000 எடுத்து வந்து கொடுத்தாங்க நைட் டியூட்டியில். அந்த 15,000 எனக்கு டாக்டரு அவங்களோட ஒய்ஃபு எனக்கு 3,500 கொடுத்தாங்க. இந்த காசை வச்சுட்டு என்னோடய சேல்ரி அப்போ போட்டாங்களாம் என்னன்னு சரியான ஞாபகம் இல்லை. இந்த அமௌண்ட்லாம் வச்சுட்டு தான் நான் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அந்த காசில் தான் அப்பாவுக்கு வந்து கருமாதி பண்ணாங்க. எனக்கு மேலே ஒரு அக்கா இருக்கா, எனக்கு கீழே 2 தங்கச்சிங்க இருக்காங்க. நான் ஏன் இந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கணும்னு எனக்கு சத்தியமாகவே தெரியலை. நான் ஏன் ஏற்றுக்கிட்டேன்னு எனக்கு சொல்ல, என்னை யாரும் கம்பல் பண்ணிலாம் அனுப்பலை. ஆனால் நானே தான் இதை எடுத்துக்கிட்டேன், நானே தான் பண்ணேன். இது எல்லாமே வந்து ஏசப்பா தான் பண்ண வச்சார், நான் இப்போவும் சொல்லுவேன். அதே மாதிரி நான் ஃபேமிலி பொறுப்பை ஏற்றுக்கிட்டேன். அதே மாதிரி கருமாதி முடிஞ்சிச்சு. அப்புறம் நான் கிளம்பி எல்லாருமே அக்கா அதுக்கப்புறம் எங்கள் அக்கா சென்னையில் இருந்து கம்பெனி வேலை பார்க்கல, அவள் வீட்லேயே செட்டில் ஆகிட்டா. அவள் தான் இன்னும் சம்பாதிச்சிருக்கணும் கல்யாணத்துக்கெல்லாம். பட் அவன் என்னன்னு தெரில, வீட்டோட தங்கிட்டேன், நான் போகல அப்படின்னு சொல்லிட்டா. ஆல்ரெடி அப்பா இறக்கிறதுக்கு முன்னாடியே அக்காவுக்கு மாப்பிள்ளலாம் பார்த்து ரெடி பண்ணிட்டாங்க. பட் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அப்பா இறந்துட்டாங்க. அக்காவும் கிளம்பல, அங்கேயே இருந்தால். அப்போ நான் அந்த ஃபேமிலி இதெல்லாமே நானே பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ உயிரோடு இருக்கும் போதே நான் என்ன பண்ணேன், ஜிஆர்டியில் ஜுவல்ஸ் ஸ்கீம் கட்டிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் பார்ட் டைம் பார்க்குறதும் என்னோடய ஃபுல் டைம் அமௌண்ட். அப்பா இது வரைக்கும் என்ன சேலரி இவ்வளோன்னு கேட்டதே கிடையாது. நானே தான் இந்த மாதிரி எடுத்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதோட இது தான் அப்பா இறந்து ஒரு 3-4 மந்த்லேயே 3.5 சவரன் வரைக்கும் இந்த நகை ஸ்கீம் முடிஞ்சுது. பெரிய அக்கா கிட்ட அப்பா 2.5 சவரன் நகை வாங்கி வச்சுருந்தாங்க. என் சின்ன அக்காட்டையும் வாங்கி வச்சுருந்தாங்க. அந்த கடனை எல்லாமே நான் தான் முடித்தேன். நான் முடித்தேன்னா என்னை கொண்டு ஏசப்பா முடிக்க வச்சார். அந்த ஜுவல்ஸு நான் ஜிஆர்டியில் கட்டினதை எடுத்து அக்காவுக்கு தாலி செயினும், என் சின்ன அக்கா கல்யாணத்துக்காக 1 பவுன் மாப்பிள்ளைக்கு நகையும் அப்படி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டு அடுத்த பார்ட் 5ல் பார்க்கலாம். இதை மாதிரி எனக்கு ஏசப்பா வந்து எனக்கு அற்புதம் செஞ்சார். அப்பா இறந்து அந்த குடும்பத்தை பார்க்குற சுமையை என்னை சுமக்க வைத்ததுமே அவரோட கிருபை தான். அவர் நல்லவர். அதை நீங்கள் ருசித்து பாருங்கள்.